Namaste, welcome to Nifia's Online Hindi Academy. NCERT Solutions for Class 10 Hindi, Sunshine, Chapter 2, सपनों के से दिन. सपनों के से दिन உடைய ஆத்தர் குர்தயால் சிங். எப்பயுமே நீங்கள் ஒரு லெசன் லேர்ன் பண்ணும்போது அதோட ஆத்தர் என்ன, அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வராங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லெசன்ஸ்குள்ளே போனீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் லேர்ன் பண்ணணும். ஹிந்தி பிரச்சார் சபா எக்ஸாம், ஸ்போக்கன் ஹிந்தி வானவிகாஸ் அண்ட் ஹிந்தி பேசிக்ஸ் அண்ட் ஹிந்தி கிராமர் யாரும் கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பர் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். सपनों के से दिन. प्रश्न 1. कोई भी भाषा आपसी व्यवहार में बाधा नहीं बनती. पाठ के किस अंश से यह सिद्ध होता है? कोई भी भाषा அதாவது எந்த ஒரு லாங்குவேஜுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஒன் பர்சன் டு இன்னொரு பர்சன் நாங்கள் பேசுகிறோம், நான் ஒரு லாங்குவேஜ் அவங்க வேறு லாங்குவேஜ் அப்படின்னா அது நானும் அவங்களும் பேசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஒரு அப்ட்ராக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாட்டில் இந்த லெசனில் எந்த பாட்டில் இதை கொடுத்துருக்காங்க, அன்ஷ் அதாவது எந்த பகுதியில் இதை கொடுத்துருக்காங்க, எந்த பகுதியில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்தர். कोई भी भाषा आपसी व्यवहार से बाधा नहीं बनती. यह पाठ के इस अंश से सिद्ध होता है. हमारे आधे से अधिक साथी राजस्थान तथा हरियाणा से आकर मंडी में व्यापार या दुकानदारी करते थे. அதாவது எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் பேசிக்கிறதுக்குள்ள ஒரு பிஹேவ் பண்ணுறதுக்கும் வந்து லாங்குவேஜ் ஒரு மிகப்பெரிய அப்டக்கலாக இருந்துடாது அப்படின்றத எந்த பாட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹமாரே ஆதேசே அதிக்கு, நம்மளுடைய பாதிக்கும் அதிகமாக, ஆதேசே அதிக்கு பாதி, ஆதே அப்படின்னா ஹாஃப், ஸோ பாதியை விட அதிகமான மக்கள், அந்த சாத்தி அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. சாத்தி அப்படின்றது இந்த இடத்துல அவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ராஜஸ்தான் தத்தா ஹரியானா, ஸோ ராஜஸ்தான்லேருந்தும் ஹரியானாலேருந்தும் வந்து மண்டிமே வியாபார் யா துகான்தாரி கர்த்தே. மண்டியில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான வியாபாரத்தையும் துகான்தாரி கடை வச்சும் அவங்க பொழைச்சிட்ருக்காங்க. जब वे छोटे थे तो उनकी बोली हमें बहुत कम समझ आती थी. जब वे छोटे थे உன்கி போலி, ஸோ அதாவது இவங்க ஆக்சுவலாக இது யார் சொல்கிற மாதிரினா ஆத்தர் சொல்கிற மாதிரி இந்த ஆன்சர், ஓகேங்களா. ஸோ ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும்போது, அவங்க ரொம்ப சின்னவங்களாக இருக்கும்போது அவங்க பேசுகிறதுலாம் ரொம்ப ரொம்ப வந்து இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதான். கம் சமஜ் ஆத்தி தி, அதாவது கம்னா ரொம்ப கம்மியாக தான் புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லியே உன்கே குச் சப்த சுன்கர் ஹமே ஹசி ஆத்தி தி. ஸோ அதனால் எங்களுக்கு அவங்க பேசுகிறது வந்து முழுமையாக புரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும். அதனால் வந்து நாங்கள் அவங்க பேசுகிறது சில விஷயங்கள், சில சப்த, குச் சப்த அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை கேட்டு நாங்கள் சிரிக்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லேக்கின் கேல்தே சமை, ஆனால் விளையாடும் பொழுது சபி ஏக் தூசரேக்கி பாத் சமஜ் லேத்தே, ஆனால் விளையாடும் போது மட்டும் நாங்கள் இன்னொருத்தவங்களுடைய அந்த வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. इससे सिद्ध हो जाता है कि कोई भाषा आपसी व्यवहार में बाधक नहीं होती. ஸோ இதுலேருந்து என்ன புரிய வருது அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜுமே வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவலாக ரெண்டு பேர் பர்சன் டு பர்சன் பேசிக்கிறதுனால எந்த ஒரு லாங்குவேஜும் ஒரு மிகப்பெரிய அப்டக்கலாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனைக்கான உத்தர். நெக்ஸ்ட்டு பிரச்சனை 2. पीटी साहब की शाबाश फौज के तमगों सी क्यों लगती है, स्पष्ट कीजिए. ஸோ பிடி சாஹப் அவர் சொல்லக்கூடிய அந்த ஷபாஷ் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து ஃபௌஸுக்கே தம்கம், அதாவது இந்த ஆர்மியிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னா ஷபாஷ் ஜோஷ் அப்படின்லாம் பயன்படுத்துவாங்க. அது கேட்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்மளை டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. உத்தர். நான் ஒரு கொஷினுக்கான ஆன்சர் சொல்ல எந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கான மீனிங்ஸை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. செப்பரேட்டாக ஒரு நோட்டில் எழுதி வைங்க. ஜஸ்ட்டு லிசன் பண்ணுறதோட நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ மேபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கலாம், ஸ்டோரி சொல்கிற மாதிரி ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமா நீங்களாக எடுத்து படிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் சொல்ல மீனிங்கை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. உத்தர். पीटी साहब प्रीतम चंद बहुत खड़क इंसान थे. ஸோ பிடி சாஹப் அவர் பேர் என்ன, பிரீத்தம் சந்த். ஸோ பிரீத்தம் சந்த் வந்து ரொம்ப கடக்குன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். உன்ஹே கிசி நே ந ஹஸ்தே தேகா ந கிசி கி பிரசன்ஸா கர்த்தே, அதாவது அவர் வந்து யார்கிட்டையுமே ரொம்ப யாரை பார்த்துமே ரொம்ப சிரிக்கவும் மாட்டாராம், அதே சமயம் யாரையும் ரொம்ப புகழவும் மாட்டாராம். சபி சாத்திர உன்சே பயபீத் ரஹதே ஹே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவரை பார்த்தாலே வந்து ரொம்ப பயப்படுவாங்களாம்.
वे मार मार कर बच्चों की चमड़ी तक उधेड़ देते हैं. அவர் ஏன் அப்படி பயப்படுறாங்கன்னா அவர் அடித்து அடித்து அதை டீச்சர்ஸ் தான் சொல்லுவாங்கள்ல தோலை உரித்து தொங்க விட்டுருவேன் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பார்த்திங்கன்னா தோலை உரித்து தொங்க விட்டுவாராம் பசங்களுடைய அடிச்சடிச்சே. छोटे छोटे बच्चे यदि थोड़ा सा भी अनुशासन भंग करते तो वे उन्हें कठोर सजा देते थे. छोटे छोटे बच्चे ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள், சின்ன சின்ன பசங்களும் ஏதாவது ஒரு இது பண்ணாங்க, கொஞ்சம் சேட்டை பண்ணுறாங்க, கொஞ்சம் சேட்டை அப்படி இப்படி பண்ணாலுமே அவர் வந்து அவங்களுக்கு ரொம்ப கடுமையான பனிஷ்மெண்ட்டு, சஜா அப்படின்னா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாராம். ऐसे कठोर स्वभाव वाले पीटी साहब बच्चों के द्वारा गलती न करने पर अपनी चमकीली आंखें हल्के से झपकाते हुए उन्हें शाबाश कहते थे. ஆக்சுவலாக நீங்களே ஜஸ்ட் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போது நம்மளோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இப்போது இந்த பிடி சாஹப் மாதிரியே வச்சுக்கலாம். ஹீ ஆர் ஷி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அடிச்சிடுவாங்க. அதாவது அவங்க அடிக்கிறதும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதும் எதுலனா, நம்ம எதாவது ஒழுங்காக பண்ணலன்னா மட்டும்தான் நம்மளை அடிக்க செய்வாங்க. ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணோன்னா அந்த ஸ்டாஃப் நம்மளை பார்த்து கொஞ்சம் சிரித்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணால் நமக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி நல்லா இருக்கும்ல அது. ஸோ அந்த மாதிரி இவர் என்னென்னா, பசங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாமல் அவர் சொல்கிறத கேட்டு கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவரோட அந்த ஷைனிங் அந்த ஒரு ஒளி மிகுந்த அந்த கண்ணால் பார்த்துட்டு ஷபாஷ் அப்படின்னு சொல்லுவாராம். அதுதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. ஐசே கட்டோர் ஸ்வபாவ் வாலே, இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள் वाले पीटी साहब, இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான இந்த பிடி சார் बच्चों के द्वारा गलती न करने அதாவது எந்த பசங்க எந்த ஒரு தவறும் செய்யலை அப்படின்னா आपकी चमकीली आंखें அப்படின்னா அந்த பளபளப்பான அந்த ஒரு கண் சிமிட்டுதலோட பளபளப்பான சம்கீலி அப்படின்னா ஒரு ஷைனிங்கான அந்த ஒரு கண்ணோட ஹல்கே சே ஜப்காத்தே கொஞ்சமாக அந்த கண்ணை அப்படி சிமிட்டி, ஜப்காத்தே அப்படின்னா சிமிட்டுறது, இந்த பிளிங்க் சிமிட்டி ஜப்காத்தே ஹுயே உன்ஹே ஷபாஷ் கஹते हैं. அதாவது இப்படி கண் இப்படி சிமிட்டி என்ன சொல்லுவாராம், ஷபாஷ் அப்படின்னு சொல்லுவாராம். उनकी यह शबाश बच्चों को फौज के सारे तमगों को जीतने के समान लगती थी. ஸோ அவர் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை ஆர்மியில் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அங்கே இருக்க கேடட்ஸ்க்கெலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஷபாஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு கிடைக்குமா, அதுதான் சொல்லியிருக்காங்க. नेक्स्ट प्रश्न 3, नई श्रेणी में जाने और नई कापियों और पुरानी किताबों से आती विशेष गंध से लेखक को बालमन क्यों उदास हो उठता था. ஸோ நई श्रेणीனா நியூ கிளாஸ், நம்ம இயர் இப்போ 7th to 8th போகிறோம், 8th to 9th போகிறோம் இல்லையா. ஸோ नई श्रेणी जाने पर नई कापियों और पुरानी किताबों இதெல்லாமே அதுலேருந்து नई किताबों और नई कापियों और पुरानी किताबों பழைய புக்ஸை से आती विशेष गंध से लेखक क्यों बालमन क्यों उदास हो रहा है. அதுலேருந்து ஒரு அந்த கந்து சே அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ஒரு மாதிரி அந்த ஸ்மெல், அது இது என்னன்றதை நம்ம உள்ள டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நம்ம அங்கே பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு அந்த கொஷின் புரியும். नई श्रेणी में जाकर लेखक का बालमन इसलिए उदास हो जाता है. ஸோ ஒரு கிளாஸ் புதுசாக போகவே அவரோட அந்த ஒரு சைல்ட்ஹுட் அந்த டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி உதாஸ்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுறது, ஒரு மாதிரி மனம் தளர்ந்துடுறது, ஏதோ நமக்கு பிடிக்கலன்னா நம்ம ஒரு மாதிரி இருப்போம்ல அந்த மாதிரி. क्योंकि ஏன் அப்படின்னா उसे किताबें अन्य लड़कों के द्वारा पढ़ी हुई ही, ஏன்னா அவருடைய அந்த புக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மற்றவங்க படித்த ஒரு புக்கு, புது புக் கிடையாது, ஆல்ரெடி ஒருத்தவங்க படித்த புக்கு. ஹீ பட்னி படுத்தி தி, அவர் வந்து ஒரு வருஷமும் புது கிளாஸ் போகும்போதுமே அவர் புது புக்கு வாங்க மாட்டாராம். ஆல்ரெடி ஒருத்தவங்க படித்து முடிச்ச இருந்தால் பழைய புக்கு தான் இவருக்கு கிடைக்குமா, அதில் தான் இவர் படித்தாகணும், அது ஃபர்ஸ்ட் திங்கு. उसके लिए पुरानी किताबों का प्रबंध हेडमास्टर साहब कर देते थे क्योंकि लेखक के परिवार की आर्थिक स्थिति अच्छी नहीं थी. ஆக்சுவலாக இதில் இந்த கொஷினில் ஒரு இது கொடுக்கல, லெசனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிச்சான ஒரு கை, லேக்கை விட ஒரு வயசு பெரியவங்க, அவங்களுக்கு வந்து டியூஷன் எடுக்க போவாங்க, அவங்களோட புக்கு தான் கொண்டு வந்து, ஸோ ஒரு வருஷம் பெரியவங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த இயர் முடிக்கவும் அந்த புக்கை கொண்டு வந்து டீச்சர் வந்து இந்த லேக்கக்கு கொடுத்துருவார். ஸோ அந்த பழைய புக்கை வச்சு தான் லேக்கக் வந்து படிப்பார். ஓகேவா. ஸோ எவ்ரி இயர் வந்து ஹெட் மாஸ்டர் வந்து அந்த புக்கு கொண்டாந்து கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி பழைய புக்கை தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க, புது புக்கு வந்து ஏன் அவரால் வாங்க முடியல அப்படின்னா, அந்த ஆத்தர்னுடைய क्योंकि लेखक के परिवार की, लेखक के ஆத்தர்னுடைய ஃபேமிலி
ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன் ஆர்த்திக் ஸ்திதி அப்படின்னா அந்த பொருளாதார நிலை வந்து பார்த்திங்கன்னா அச்சி நஹி ஹே. ஸோ அவங்க ரொம்ப ஃபைனான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்காங்க. ஜப்கி அந்நிய பச்சே நயி கக்ஷாமே நயி கிதாபே खरीदते थे. ஆனால் மற்ற பசங்க கிளாஸில் இருக்க மற்ற பசங்க எல்லாருமே ஸோ நியூ கிளாஸ்க்கு வரும்பொழுது நியூ புக்ஸ் வந்து வாங்கிட்டு வராங்க. लेखक का बालमन नई कापियों तथा पुरानी किताबों से आती विशेष गंध से उदास हो उठता था. ஸோ லேக்கக்கு என்ன ஒரு அந்த மன கஷ்டம் அப்படின்னா ஒரு புது கிளாஸ்க்கு வந்துட்டோம், ஆனால் தாங்கிட்ட இருக்கிறது எல்லாமே பழைய புக்ஸு. எப்பயுமே பழைய புது புக்கில் ஒரு வாசனை இருக்கும், அந்த புது புக்கில் இருக்க வாசனை பழைய புக்கில் இருக்காது இல்லையா. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஸ்மெல் அதெல்லாமே வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஒரு மன கஷ்டத்தை கொடுக்குது, ஒரு மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறாரு. நெக்ஸ்ட்டு प्रश्न 4. स्काउट परेड करते समय लेखक अपने को महत्वपूर्ण आदमी फौजी जवान क्यों समझने लगता था. ஸ்கவுட் பரேடு பண்ணுறச்ச ஸ்கூல்லலாம் ஸ்கவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஸ்கவுட் பரேடு பண்ணும்பொழுது லேக்கக் வந்து தன்னை வந்து ஏன் ஒரு சிறந்த மனிதராக அவர் வந்து தன்னை திங்க் பண்ணிக்கிட்டாரு, ஏன் அப்படின்றது என்ன விஷயம் அவர் வந்து தன்னை அப்படி ஃபீல் பண்ண வச்சுது அப்படின்றத கேட்குறாங்க. உத்தர் லேக்கக் குருதயால் சிங். இப்போ குருதயால் சிங்கிறது யார்? லேக்கக்னுடைய நேம் தான் குருதயால் சிங். பிரீத்தம் சந்த் அப்படின்றது யார்? பிடி சாஹப். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் யார் இருக்காங்க? ஹெட் மாஸ்டர். ஸோ கேரக்டர்ஸை மறக்காமல் நோட் பண்ணி வைங்க. लेखक गुरुदयाल सिंह फौजी बनना चाहता था. ஸோ லேக்கக் குருதயால் சிங் வந்து ஃபௌசி அதாவது ஒரு ஆர்மி மேனாக ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசை. उसने फुल बूट और शानदार वर्दी पहने लेफ्ट राइट करते फौजी जवानों की परेड को देखा था. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் பூட்ஸ்லாம் நல்லா வியர் பண்ணிவிட்டு ஷாந்தார் வர்தி நல்லா நீங்கள் ஆர்மியில் இருக்கவங்களுடைய யூனிஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், அந்த மாதிரி யூனிஃபார்ம் வியர் பண்ணிவிட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு நடக்கிறதெல்லாம் வந்து இவர் பார்த்துருக்காரு. ஃபௌசி ஜவானோங்கி அதாவது ஆர்மி பீப்புள் அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்னுடைய அந்த பரேட்லாம் வந்து இவர் பார்த்துருக்காரு. அதனால இவருக்கு அந்த ஆர்மிக்குள்ளே ஒரு ஆர்மி மேனாக ஆகணும் அப்படின்றது இவருடைய ஒரு ஆசையாகவே இருக்குது. इसी कारण स्काउट परेड के समय धोबी की धुली वर्दी, पॉलिश किए बूट तथा जुराबों को पहनकर वह स्वयं को फौजी जवान ही समझता था. ஸோ அவர் அதெல்லாம் இந்த மாதிரி பார்த்தே வளர்றாரு இல்லையா, சாரி அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது இல்லையா, அதனால இசி காரன் அதனால் என்ன பண்ணுறாருனா ஸ்கவுட் பரேடுக்கே இந்த ஸ்கவுட் பரேடு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஸ்கவுட் பரேடுக்கு போகும்பொழுது தோபிக்கு துளி வர்தி. ஸோ தோபினா வந்து துணி துவைக்கிறாங்க, ஸோ அவங்களால துணி துவைக்கப்பட்ட துளி வர்தி நல்லா வாஷ்டு யூனிஃபார்ம், அப்புறம் பாலிஷ் கீய பூட் ஸோ பாலிஷ் போட்ட பூட்ஸு, தத்தா ஜுராபோனா சாக்ஸு ஸோ சாக்ஸு பாலிஷ் போட்ட பூட்ஸு, கோபஹன் ஸோ எல்லாமே வியர் பண்ணிவிட்டு ஸ்வன்யகோ ஸோ எல்லாமே வியர் பண்ணதுக்கப்புறமா அவருக்கே வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆர்மி பர்சன் மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ஸ்கவுட் परेड में जब पीटी मास्टर लेफ्ट राइट की आवाज़ या मुँह की सीटी बजाकर मार्च करवाया करते थे तथा उनके राइट टर्न या लेफ़्ट टर्न या अबाउट टर्न कहने पर लेखक अपने छोटे छोटे बूटों की एड़ियों पर दाएं बाएं या एक कदम पीछे मुड़कर बूटों की ठक ठक की आवाज़ करते हुए स्वयं को विद्यार्थी न समझकर एक महत्वपूर्ण फौजी समझने लगता था. சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக லிசன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்கவுட் பரேட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இப்போ நான் ஒரு லைனாக சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஸ்கவுட் பரேட் மே ஜப் பிடி மாஸ்டர் லெஃப்ட் ரைட் स्काउट परेड में ஸோ ஸ்கவுட் பரேடில் ஜப் பிடி மாஸ்டர் லெஃப்ட் ரைட் கி ஆவாஸ் ஸோ லெஃப்ட் ரைட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆவாஸ் அந்த சவுண்டு யா அப்படின்னா ஆர் அப்படின்னு அர்த்தம். ஆர் மூஹ் கி சீட்டி பஜாக்கர் மூஹ் கி சீட்னா அந்த விசிலிங் சவுண்ட்லேயே வந்து மார்ச் கர்வாயா கர்த்தே தே. ஸோ அந்த விசிலிங் சவுண்டில் அந்த ட்ரம்ஸ் அடிப்பாங்க, விசிலிங் பண்ணுவாங்க, ஸோ அந்த சவுண்டில் வந்து நம்ம மார்ச் பண்ணணும். கர்த்தே தே தத்தா உன்கே அது மட்டும் இல்லாமல் அவருடைய ரைட் டர்ன் அப்புறம் லெஃப்ட் டர்ன் அப்புறம் அபவுட் டர்ன் ஸோ இந்த 3 விஷயம் தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகனா. உன்கே ரைட் டர்ன் யா லெஃப்ட் டர்ன் யா அபவுட் டர்ன் கஹனே பர் அவர் அப்படி சொல்லும் பொழுது லேக்கக் அப்னே அப்படி சொல்லும்போது இவர் வந்து திரும்பணும் இல்லையா, ரைட்னா ரைட் டர்ன் லெஃப்ட்னா லெஃப்ட் டர்ன் அபவுட்னா அபவுட் டர்ன் ஸோ திரும்பணும் இல்லையா. அப்போது அப்னே சோட்டே பூட்டோங்கி ஏரியா பர் அந்த பூட்ஸ்னுடைய அந்த குட்டி அந்த பூட்ஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கிட்டு தாயே பாயே
दाएं அப்படின்னா ரைட்டு, பாயேனா லெஃப்ட்டு. या एक कदम पीछे मुड़कर बूटों की कटक टक. ஸோ லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ இல்லை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு அபவுட் டர்ன் திரும்புறதுலையோ அப்போ ஒரு சவுண்டு வரும்ல, பூட்டோங்கி டக் டக் கி ஆவாஸ். அந்த பூட்ஸ் வியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்கும். பூட்ஸ் வியர் பண்ணி நம்ம சும்மா நடந்தாலே அந்த டக் டக் அப்படின்ற ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்து இவருக்கு எப்படி ஃபீல் பண்ண வச்சுதுன்னா, ஒரு ஸ்டூडेंटाக இல்லை, स्वन्य को विद्यार्थी न स्टूडेंट இல்லை, न समझकर एक महत्वपूर्ण फौजी ஒரு சிறந்த ஒரு ஆர்மி பர்சனாகவே வந்து அவரை ஃபீல் பண்ண வச்சுது. அந்த யூனிஃபார்ம் வியர் பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் நடக்கிறது, அவங்களோட அந்த கமாண்டை வந்து ஃபாலோ பண்ணுறது, அந்த பூட்ஸ்னோட சவுண்டு, இது எல்லாமே வந்து தன்னை ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை, ஒரு ஆர்மி பர்சனாக லேக்கக்கை ஃபீல் பண்ண வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபௌஜி அப்படின்றது என்னன்னா ஆர்மி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரச்சனை 5. हेडमास्टर शर्मा जी ने पीटी साहब को क्यों मुअत्तल कर दिया. ஸோ இதில் ஹெட்மாஸ்டர் பேர் என்ன, ஹெட்மாஸ்டர் ஷர்மாஜி. ஓகேங்களா. இவர் வந்து ஏன் பிடி சாரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாருன்னு சொல்லி கேட்குறாங்க. உத்தர், पीटी साहब चौथी कक्षा को फारसी भी पढ़ाते थे. ஸோ பிடி சார் வந்து பிடி எடுக்கிறதோடு இல்லாமல் चौथी कक्षा 4th स्टैंडर्ड फारसी लैंग्वेज, फारसीना पर्शियन लैंग्वेजों சொல்லி கொடுக்குறாரு. एक दिन बच्चे उनके द्वारा दिया गया शब्द रूप रट कर नहीं आए. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அவர் பசங்களுக்கு வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு வர சொல்லியிருப்பார் போல இருக்குது. அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டு வரணும், ஓரல் ஃபார்மில் என்கிட்ட சொல்லணும் அப்படின்றத படிச்சுட்டு வரணும்னு இவர் சொல்லியிருப்பார் போல இருக்குது. ஆனால் பசங்க வந்து படிச்சுட்டு வரல, रटकर नहीं आए, படிச்சுட்டு வரல. इस पर उन्होंने बच्चों को पीठ ऊंची करके कृतापूर्ण ढंग से मुर्गा बनने का आदेश दिया. ஸோ இவர் பசங்க யாரும் படிச்சுட்டு வரல அப்படின்றதால இவர் என்ன பண்ணிட்டார்னா, பசங்களை வந்து பீட்டு ஊஞ்சி கற்கே, அதாவது முதுக ஸ்ட்ரைட்டாக வச்சு, கிருத்தாபூர்ணனா கொஞ்சம் கொடுமையாக, அதாவது டீச்சருக்குலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் ட்ரீட் பண்ணியிருக்காரு. தோ உஸ் சமயம் அந்த மாதிரி அவர் இது பண்ணும்பொழுது அங்கே யார் வந்துடுறாருனா ஹெட் மாஸ்டர் வந்துடுறாரு. யஹ திருஷ்ய தேக்கர், இந்த காட்சியை பார்த்து ஹெட் மாஸ்டர் உத்தேஜித் ஹோ உட்டே. ஸோ இதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு, என்ன இது பசங்களை இந்தளவுக்கு ட்ரீட் பண்ணுறாரு இவருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு ஆகிட்டு, இசி காரன் இதனால் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஹெட் மாஸ்டர் வந்து பிடி சாஹாபை சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. இசி காரன் உன்ஹோனே பிடி சாஹாப்கோ முஅத்தல் கர்தியா, இதனால் அவர் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொஷின் 6, 7, 8 அண்டு 9 வந்து நான் டீச் பண்ணுறேன். 9 and 10 லெவல் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் 6 கொஷின்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த 5 கொஷின்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒன் டைம் எழுதிட்டு படித்து பார்க்கணும். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கேளுங்க. நீங்கள் ரிப்பீட்டடாக மீனிங்கில் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைனா டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, தன்யவாத்.